நிறைய நேரம் வலையில மீன் பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூடு வச்சிருக்கோம் வெள்ளத்துல. ஒரு கூடு வந்துச்சு வலையில குழுவி. அதில் இறைய குத்தி நம்ம வல்லம் கிடக்கிறதுலேயே கூட இறக்கிருக்கோம். இப்போ என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் மக்களே. வாங்க அவரோட இருக்கோம். என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கலர் கலராக வலைகளையும் பெரிய பெரிய மீன்லாம் தூக்கியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கூட தூக்கி என்ன மீன் கிடக்குன்னு பார்ப்போம் மக்களே. அடே 1000 ரூபா மீன் கிடைக்கிறேன். ஏய் செத்து பார்த்து மக்களே. பயங்கரமான ஒரு கிழிஞ்சா ஓரா கடல் மேல நமக்கு மேந்து இது கூடு இந்த அழிஞ்ச மீன்ல கரையவங்க போட்டு போனா நான் மீன் இன்னைக்கு தக்கவடி வாங்கி போச்சு. இருபது கையோடு தான் இருக்குங்க. கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குமே இல்லையா? கட் பண்ணி கையை படிக்க அவருக்கு பாரு பாரு அங்கதான் அவருங்க ஓராவா இருக்கு. இந்த கூடுல வந்து பாத்தீங்களா போறதுக்கு மீன் போறதுக்கு பாக்கிறதுக்கு ரிட்டர்ன் ஆகி போறதுக்கு ஒரு வழி தெரியாது. சரிதா? மீன் தட்டும் போது இப்படி நம்ம கூட கிழிச்சுதான் தட்டணுங்க இருக்கு. மாதிரி அப்படி சொல்றீங்களோ பாத்துருமா? வித்தீங்களே எப்படி கல்வந்திரம் இல்லையே. யாரும் மக்கள் இந்த வீச்ச மீனுக்கு தான் மீன் வரும். இப்போ நம்ம நாளைக்கு கடலுக்கு போகும்போது கறிக்கு இந்த மீனை போட்டோம்னா நாளைக்கு கறி கடலுக்கு போகும்போது கறிக்கு நல்ல மீன் ஆயிரு. இதான மீனை இன்னைக்கு ஒரு சிங்கில ஆமாடா சிங்கி அப்படியே இருக்கு. ஆமா கெட்டுக்கு மாதிரி கெட்டு 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 மீன் எடுத்தாச்சு. மீன் எப்படி சாக்கறா சாக்கறது இல்லை. ஓரா பேத்த கிழிஞ்சா கடிக்கு பாருங்க வாங்க பாருங்க வாய பாருங்களேன். கடிக்கு கொட்டோட இருக்கீங்களா? என்ன பேசுங்க என்ன தெரியல. இந்த பேத்தி தூக்கு இந்த பேத்தி எலிவாட்ரி எலிவாட்ரி இந்த பேத்தி தூக்கு. அவ்வளோ மக்களே மீன் தட்டியாச்சு. நம்ம ரிட்டர்ல கூட போட போறோம். தொழில் முடிஞ்சிருச்சு. அளவு கூட 1000 ரூபாய்க்கு மீன் தூக்கியாச்சு. முத கூடல மீன் முடிச்சுக்கோ. அதனால ஒரு முத்தம் அப்படியே மோர முத்தம் கொடுத்துருவாங்க. கிளி மீன் தகதகன்னு மழை தேய்ச்ச மக்களே. இது நமக்கு தேவையில்லா மீன். அதனால தேவைதான். ஆனா இப்போதே தேவையில்லை. இவர் முரட்டு கடல்லே இவர்தான் கோபக்காராளு. ஆமா நம்ம கையில கொடுத்து வச்சுங்களா பல்லுன்னு மாதிரி ஆயிடுவாரு. சேலம் பண்ணிக்க இவருக்கு இதை பிடிச்சு பாப்பா. கோவம் வந்துச்சுங்களேன் இந்த மீனுக்கு சரட்னு பலூன் மாதிரி ஆயிரும். பொறுமையாகுதுன்னா அவங்க அப்படி ஊதாம இருப்பாங்க. கோவம் வந்துச்சுங்களா அப்படி பல்லையெல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கு. சூசுக்குறா இப்ப கோவத்தை தணிக்கிறோம் நாங்க. சூசு கொடுத்து குரா 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 நல்லா இருடா குரா 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 கும்பாரி ஒழுங்கா கொடுங்க என்னடான்ற ஒழுங்கா கொடுங்க கும்பாரி. அழகா இருக்கிற குரா 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 தூரமா வச்சிடுறா. குரா குரா தாகத்தோட இருக்காப்புல தாகத்தோட இருக்கா அடி. நகரங்க எவ்வளவு கோபமா இருந்துச்சு. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கூல் பண்ணிட்டோம் அந்த மீனை. ஆமா இப்ப நம்ம கடலை விட போறோம். இதையே வாங்க பார்ப்போம்.
இங்கே போட்டுருவோம். சூஸ் கொடுத்து இவரை கடலுக்கு அனுப்புகிறோம் மக்களே. போயிட்டாங்க. அழகா ஓடுது. ஏய் குமாரு அழகா வாரு, சூப்பரா ஓடுறாரு, தகவல் ஓடுறாரு. அங்க வாரு, இவருக்கு வந்து சூஸ் குரா 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 குரா. எங்க அழகனே எங்க இங்கிட்ட ஒரு வராரா? ஏய் சூஸ் கொடுக்க எவ்வளோ அழகா நிற்க பார்த்தீங்கள, இழப்பாடுறாரு. சூஸ் கொடுத்தா வந்து இழப்பாட்டு தான் நம்ம நடப்போம். இது மணிக்கணக்காக இழப்பாரு. இப்போதான் கடலில் வந்து கடலில் ஆபத்து விபத்து வந்துச்சுன்னா இவர் செத்து மேந்து வந்தாருன்னா இவரை பிடிச்ச கரையை வந்துடலாம். இருக்குதா? அவ்வளோதான் மக்களே. கூட தூக்கணும், கூட தூக்கி போட்டாச்சு, பலூன் பிசு பிசு கடலில் விட்டாச்சு, மீன் அள்ளியாச்சு. கவரங்கடா ஐஸ்ல வச்சுருமா நாளைக்கு மீன் இல்ல போங்க பாரு, ஐஸ்ல வச்சுருவோம் பாரு. நாளைக்கு போகும்போது கடல்ல வச்சு கூடுல பிடிச்ச மீன் சமையல் போட்டுருவோம். ஆளு பாதி பாதி. சரி ஓகே, போங்க போங்க இறங்க 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 இறங்க. டேய் என்ன ஸ்டைல மாத்திக்கலாங்களா? ஐஸை மாத்தி வச்சிருக்கோல. நீ கூட்டில் வந்து மீனை ஐஸில் வச்சாச்சு, நாளைக்கு ஓடும்போது கடலுக்கு ஓடும்போது கறிக்கு கூட்டுக்குள்ள போட்டாச்சு. நாளைக்கு கடலுக்கு போகிறோம். கடலுக்கு போகும்போது டக்கரா ஒரு சமையல் பொரிச்சுக்கிட்டு. ஓகே மக்களே, பாய் யூ. அடுத்து